ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா நான் இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமா நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கேன் இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறதுக்கு. அது அவங்க ஸ்வேதா பேரு, எனக்கு தெரிஞ்ச பேர் ஸ்வேதா. அவங்க மெட்ராஸ் பேட்டர் ஹவுஸ்ன்னு இங்க ஸ்டார்ட் ரோட்ல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அங்கதான் நான் மாவு இட்லி தோசை ஏதாவது டக்குன்னு நம்ம ஊர்ல ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருவாங்க. ஆனா இங்க கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி கடைக்கு அடிக்கடி போய் பார்த்து வாங்கினத அப்பதான் அவங்களோட ஹஸ்பண்ட் மீட் பண்ணி அவங்க என்கிட்ட என்னோட பாட்காஸ்ட் கெஸ்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி அவங்களதான் இப்ப நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். ஹாய் ஸ்வேதா, ஹவ் ஆர் யூ? Hi Rekha, good afternoon. Thank you so much. நீங்க reaching out to us and உங்களோட collaborate பண்றதுக்கு it's very very interesting and nice. நைஸ். நானும் உங்களோட ஜேர்னியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ப்ளீஸ் கோ ஹெட். உங்களுக்கு ஆக்சுவலா உங்க லைஃப் ஜேர்னியை சொல்லிட்டு எனக்கு முதல்ல நீங்க எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு மெட்ராஸ் பேட்டர் ஹவுஸ் வந்ததுன்னு அதுக்கப்புறம் நீங்க டெஃபினட்டா சொல்லலாம். 100%. ஐ திங்க் நாஸ்டாலஜியா இல்ல, ரொம்ப பிட்டர் ஸ்வீட் திங். அது நம்ம யோசிச்சு பாக்குறதுக்கு எங்கெல்லாம் இருந்து எங்க வந்திருக்கோம், ஹவு லைஃப் ஜேர்னி இஸ் அப்படின்னு. நான் பிறந்தது வாஸ் இன் சென்னை. ஐம் அ ப்ராப்பர் மெட்ராஸ் சென்னை பார்ன் கேர்ள். அண்ட் 1985ல துபுக்குன்னு லேண்ட் ஆனேன். மை மாம். அண்ட் பிறக்கும் போது எனக்கு வச்ச பேரு. ஸோ இதுலயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்களுக்குமே என்ன ஸ்வேதான் தான் தெரியும். 90% ஆஃப் மை கஸ்டமர்ஸ் அண்ட் நான் இன்டராக்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஸ்வேதா இஸ் த மோர் காமன்லி நோன் நேம். ஆனா எனக்கு வச்ச பேர், த அஃபிஷியல் நேம் இஸ் நாட் ஸ்வேதா. ஐ வாஸ் நேம்ட் ஜெயந்தஸ்ரீ. ஓகே. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மாக்கு பிடிச்ச பேரு ஸ்வேதா, தாத்தாக்கு பிடிச்ச பேரு ஜெயந்தஸ்ரீ. ஸோ பீயிங் த ஓல்டர் பர்சன், ஹிஸ் சாய்ஸ் ஸ்டுட். So அம்மா லேஸ்ல விட்டு கொடுக்கல. She said everybody in home will call her Shweta அப்படின்னு. So நிறைய க்ளோஸ் கசின்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குமே ஜெயந்தஸ்ரீ is not as commonly known as Shweta. Oh, okay. So schooling, என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் happened only in Chennai. ஸோ அண்டர் கிராஜுவேஷன் ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் நமக்கு தான் கட் ஆஃப் 99.999 எடுத்தா கூட எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பான விஷயம் இல்லையா? ஸோ அதனால ஐ ஹேட் டு கிவ் அப் ஆன் மை ட்ரீம். அதுக்கு க்ளோசஸ்டா என்ன இருக்குன்னு பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது, அப்போ ரிலேட்டிவ்லி நியூ ஸ்ட்ரீம், இப்போ இட்ஸ் a வெரி வெல் நோன் ஸ்ட்ரீம். அப்போ கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நியூவா இருந்தது மைக்ரோபயாலஜி. ஓகே. So I did my bachelor's in microbiology. இது it was in SRM Arts and Science College, காட்டங்கலத்தூர், சென்னையில தான் பண்ணேன் நானு. ஓகே. காலேஜ் அனுபவங்கிறது எப்பவுமே இஸ் a very special thing தான் நம்ம எல்லாருக்குமே இல்லையா? So even more special எனக்கு, because I met my husband there. He was my senior in my undergraduate college. அவரோட நேமும் he also goes by two names, but at least அவரோட நேம் is Ishwar. The actual full name is Chandramoulishwar. Okay. Right, so அவர் அங்க மீட் பண்ணோம். And after about 8 years of being in love, so நான் சொன்னேன் இல்லையா, அண்டர் கிராஜுவேஷன் was microbiology. I went on to do my masters in molecular biology. Okay. அது I did it straight away in the University of Madras. Oh, okay. It was not in a college. I did it in the University of Madras, Taramani campusல பண்ணேன். Okay. It's called the Institute of Basic Medical Sciences, IBMS னு பேரு. வேளச்சேரி தரமணியோட ஹைவேல University of Madras இருக்கு. அங்கதான் I did my masters in molecular biology. 2010 we got married. Because I'm more into science, my first job was with Thomson Reuters, and that was also as a dry lab scientist. Okay. Right, so அங்கதான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். அண்ட் அகெயின் அதுவுமே ப்ராப்பர் இதுல மெட்ராஸ்லயே சென்னையிலேயே ஆஃபீஸ். கிளி நான் காலேஜ் மாஸ்டர்ஸ் முடிச்ச இயர் தட் கம்பெனி கேம் இன் டு சென்னை. ஓகே. ஸோ ஐ காட் இன் டு த கம்பெனி. அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். ஸோ என்ன ஆகும்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வெதர் யூஆர் அ சயின்டிஸ்ட் ஆர் யூஆர் டிஃப்ரெண்ட், நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு couple of yearsக்கு தான் யூ வில் பி இன் த ஜூனியர் ரோல். Then you have to grow up in the management. So I moved up from being a scientist to a manager.
ஓ, ஓகே. ஸோ அப்போ வந்து ஐ யூஸ் டு ட்ரெயின் அ லாட் ஆஃப் பீப்புள் இன் சயின்ஸ் அங்க. அண்ட் ஐ கேம் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்டோடைய ஹெட் அங்க. ஸோ அவுட் ஆஃப் பேஷன் ஹி செட் யூர் ட்ரைனிங் வெல், நீ வெறும் சயின்ஸுக்கு மட்டும் டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் வாட் யூ டூ. Train Okay. out of science, train in the soft skills, train in psychology, train in how to tune your attitude, your behavior. Okay, அந்த மாதிரி okay. ட்ரைனிங் எல்லாமும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது I took a very short term course with British Council. ஓகே. ஆக்சுவலி என்ன சர்டிஃபைட் கோர்ஸ் பண்ணீங்க? So with British Council I did the corporate training certificate. ஓகே. So on the corporate training certificate இருந்தாதான் learning and development teamலயே they will be able to say okay she has done something along those lines. அப்போ வந்து part timer whenever she has the time she can come and do the training for learning and development team also. இல்லன்னு பாத்தீங்கன்னா in every office there will be a learning and development team headed by the HR. அதோடைய ஒரு branch தான் அது. ஓகே. ஸோ நான் வந்து அது நான் பண்ணினேன் வித் பிரிட்டிஷ் கவுன்சில். அதுக்கப்புறம் ஃபாலோயிங் த்ரூ ஐ டிட் ஒரு எக்ஸாமினேஷன் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், ரைட்? அதுல வந்து யூ கேன் டூ இட் அட் 3 levels, ஈஸி, இன்டர்மீடியட் அண்ட் ஹை, right? So I did the high part with them. So அதுவும் ஒரு சர்டிபிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா you can teach English as a foreign language. So for all of us and for most people we know நமக்கு English is a second language. ஆமா. So you have to at some point learn to speak it like a native speaker, இல்லையா? So அதுக்கு you have to do multiple levels of training for that. அதுல நான் first step எடுத்து வச்சேன், right? அப்போ வந்து தெரியாது எனக்கு ரேகா that that will be one of my career paths அப்போ தெரியாது. அது வந்து என்னன்னா ஒரு 2012ல வந்து ஒரு ஃபேண்டசி பீரியட் நமக்கு வந்து மேனேஜரல் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டெய்லி உட்காந்து டொக்குன்னு தட்டிட்டே இருக்க வேண்டாம். So you can combine other things and still do this. ஏன்னா டெலிகேட் பண்ணிடுவோம் ஒர்க். அப்ப அந்த அதர் திங்ஸ்லாம் என்ன, லெட் மீ கோ ட்ரெயின், லெட் மீ டாக் டு பீப்புள், லெட் மீ ஹியர் ஸ்டோரிஸ் இந்த போது இட் வாஸ் a very exciting phase. So அது வந்து பார்க் பண்ணிக்கோங்க உங்க மைண்ட்ல. பட் that was to it was a game changer 4 years down the line. Wow, okay. In 2012 I had my first born, Tridev vanda. And வந்து to me like motherhood was a very precious thing. நான் வேற இந்த மேனேஜர் ரோல்ல இருந்துட்டேன்னா நான் நிறைய பார்த்தது என்ன தெரியுமா, பிறந்த குழந்தைய போட்டுட்டு 6 months லீவ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு they will come rushing back to office. They will still be feeding mothers, they will still be அவங்களுக்குள்ள நடந்த சேஞ்சஸ்ல இருந்தே they will be coming out of it, right? பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஸ்வேதா, can you give me some time, I'll just quickly go and feed my child and come. பக்கத்துலயே இருக்காங்கன்னா இல்லனா they will go through other things like storing their milk அந்த மாதிரி, right? So எனக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கும். So when I was like planning on a child I told myself, right, at least நம்ம ஒரு 1 or 2 years கொடுக்கணும், நமக்கும் கொடுத்துக்கணும் அந்த சைல்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஐ டிசைடட். இட் வாஸ் அட் தட் டைம் அந்த டெசிஷனை வந்து நிறைய பேர் did not agree to it. என்ன ஸ்வேதா பைத்தியம் முடிச்சிருக்கா உனக்கு, you are giving up a thriving career and coming out of it. திருப்பி உள்ள போனா they are going to say இந்த பொண்ணு பிரேக் எடுத்தாச்சு, சோ நீ உள்ள வந்து திருப்பி ஃப்ரெஷரா தான் you have to come back ன்னு சொல்லுவாங்க எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதுல ஈஸ்வர் was a different voice. He said, see, உன் மைண்ட்ல வந்துருது இதை பண்ண போறேன்னு, knowing you ஏதாவது ஒண்ணு மைண்ட்ல வந்துருதுன்னா you are not going to shy away from doing that. சரி நீ பண்ணு, என்ன சான்சஸ் இருக்கு, செக்யூர் யுவர் சான்சஸ் ஆஃப் கமிங் பேக். ஓகே அப்படின்னு சொல்லி he was encouraging. So I quit my job in 2011 November December அப்போ when I was 8 months pregnant, right? So இன்னும் ஒரு 1 or 2 months I'm going to have the baby ன்னு தெரியும் போது I quit my job, served my notice period and Sridhar was born. அது it's a very special year and a bad year because I wanted my grandfather to see my son. ஆனா my grandfather passed away exactly 14 days before Tridev was born. ஐயோ, exactly 14 days. So அதுல என்னாச்சு, இந்த நல்ல விஷயம் கெட்டதுல நல்லது என்னன்னா I quit my job, right? So I was able to spend that time with my grandfather. அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும் போது அவர் கஷ்டப்படும் போதெல்லாம் I was able to spend that time with him. And Tridev பிறந்தாச்சு. I went back to work only in 2015, Rekha. Okay. I took a solid 3 years. When Tridev வந்து we put him in a Montessori.
அங்க. ம். சோ அவன் வந்து மாண்டிசரியில அவனை போட்டுட்டு அவனை செட்டில் பண்ணிட்டு தான் ஐ ரிட்டர்ன் டு ஒர்க் அகேன். So Okay. in those 3 years, I was predominantly a stay-at-home mom. 1 yearக்கு நல்லா இருந்தது because it was very different. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆமா. சைல்ட் பேரிங் ஃபர்ஸ்ட் ஒரு மினியேச்சரை பாக்குறதுங்கிறது இஸ் a very special thing. ஒரு வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிகாஸ் ஐ ஹேட் கிரேட் சப்போர்ட். சி ஈஸ்வர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சான்ஸே இல்ல. ஐ கேன் நாட் see them separately apart from my parents. They are even better than that. சோ எனக்கு கஷ்டமே இல்லை. நான் யோசிச்சு பார்த்ததுக்கு வந்து கஷ்டம் இல்லை. ஐ ஹேட் சோ மச் டைம் டு என்ஜாய் த பேபி. ஸோ 1 year ஆனதுக்கு அப்புறம் சின்ஸ் ஐ ஹேட் எனக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு மாதிரி ரொட்டீன் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் டியூஷன்ஸ் அட் ஹோம். ஓகே. I was again still craving for seeing people. We were staying in Triplicane back then. I come from Mylapore in Chennai, and my husband family, they are from Triplicane. So angada na irundhe. So I planned to do tuition classes. Okay. So I took tuitions from 8th to 12th, all subjects. Okay. So அது வந்து was such an eye opener. Thinking back நான் வந்து it was very funny ரேகா. நான் எப்படி படிச்சேன் இந்த 4 years இல்ல நான் படிச்சதுக்கு அப்புறம் syllabus has become so bad அப்படின்லாம் வந்து I used to think, though I come from a CBSE background. So that it taught me another important lesson. There is never an age to keep learning things. That's true. 100% right? true. And school children mari nobody will teach you that. Right? Every generation of school children are continuing to become more and more brainy, more and more smarter. நாம நம்மளோட ஏஜ்ல ஸ்மார்ட்டா இருந்திருக்கலாம். பட் அது ஒரு ஜெனரேஷன் தாண்டி போயாச்சுன்னா இந்த அம்மா 8 அடி பாஞ்சா புலி குட்டி புலி வந்து 16 அடி பாயுன்ற கேஸா they are more smarter. And எதுக்கு டியூஷனுக்கு வராங்க? they need to understand. ஸ்கூல்ல கேட்க முடியாத கேள்விக்கெல்லாம் they need to be able to ask. ரைட்? சோ அவங்க கேக்குற கேள்விக்குலாம் நான் நைட் உட்காந்து படிப்பேன்மா. நான் ஸ்கூல்ல இருந்த போது கூட நான் அந்த அளவுக்கு படிச்சேன்னா எனக்கு ஞாபகம் இல்ல. இங்க வந்து டு சேஃப் கார்ட் த ரெஸ்பெக்ட் யூ earn as a teacher. Right? நான் வந்து உட்காந்து படிப்பேன். And I used to do math, I used to do different subjects and I used to learn. So those 2 years were very very interesting. ரைட்? என்னோட மாமியார் வந்து கம்ப்ளீட்டா திருதேவ பாத்துருவாங்க. I used to have classes at all odd hours. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸஸ். ஏன்னா they will have mock exams, they will have this that. So நம்ம வந்து வராதீங்க, டவுட்ஸ் கேட்காதீங்கன்னு குழந்தைங்களை சொல்லவே முடியாது. And that age of children, they taught me a lot. ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்த போது மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ போத் ஃபெல்ட் நம்ம 2 பேருக்குமே வந்து வி நீட் அ சேஞ்ச் ஆஃப் திங்ஸ். சரி, நான் திருப்பி வேலைக்கு போறேன். தாம்சன் ராய்ட்டர்ஸ்லயே வந்து தே வர் வெரி மச் வில்லிங் டு வெல்கம் மீ பேக் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். சரி, ஐ நோ நான் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியும். என்ன ஈஸ்வர் இதே மாதிரி ஒரு இட்ஸ் பிகமிங் லைக் அ கிரைண்ட் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்த போது ஹி வாஸ் லைக், வேற ஊருக்கு போலாமா, வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது. ஓகே பண்ணலாமே, நவ் இஸ் த ரைட் டைம் டு டூ தட். நமக்கு வந்து ஓரளவுக்கு he was also settled in his career. He was running வந்து ஒரு director of HR ஆயாச்சு by then. He had come out of Wipro to another company. So அந்த company வந்து they had their roots in the US and Chennai based. So first எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவங்களே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கற மாதிரி இருந்தது. அப்படிதான் ஒரு டாக்ஸ் வந்தது. பட் தென் அது வந்து did not materialize. அப்ப கூட எங்களுக்குள்ள ஒரு தாட் வந்த உடனே we started looking about it. So நாங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது both Australia and Canada were offering good express entry options to move as a family and to start from the scratch. சோ இப்ப நான் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த வேலையை விடும் போது இருந்த மென்டாலிட்டி, நான் வேலையை விட்டதுக்கு அப்புறமா வந்து வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டியூஷன்ஸ் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்டா விஷயம் பண்ணலான்னு. சோ ஆல் ஆஃப் திஸ் அந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 2012ல இருந்து 2015 நான் போய் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த 16 வரைக்குமே இட் ஆல் ஹெல்ப் மீ பிளான் வெரி வெல். சோ எல்லாரும் பயமுட்டு தான், நீ வந்து இப்போ ஆஸ்திரேலியா போற இல்ல கனடா போற, எங்க போனாலும் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் the base scratch. ரைட்? அங்க போயிட்டு வந்து there is இந்த சொல்ல முடியாது, எனக்கு ஊர்ல வேற ஒரு பேர் இருந்தது, பாஷா டயலாக்லாம் சொல்ல முடியாது. ரைட்? you have to start from base and you have to convince people that is your caliber, you can do what you can do அப்படின்னு. ஏன்னா நாங்க வேலையோட இங்க வரப்போறது கிடையாது. whether it is Australia or Canada, we won't be coming with a job.
சோ ரெண்டு விஷயம் we were very clear. ஒன்னு, we are going as a family. போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸ்வர் போறது இல்ல ஃபர்ஸ்ட் நான் போறது, அப்புறம் செட்டிங் த பேஸ் பண்ணி இல்லன்னு we decided we're going as a family of 3 அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இஸ் அங்க வந்து ஒரு ப்ராப்பர் விசா கிடைக்காம போறது கிடையாது. we are not going to get a work visa. ஏன்னா வந்து ரெண்டு பேருக்குமே ஒர்க் கிடைக்கல அப்படின்னா பிஆர் விசாவாவது வச்சுட்டு தான் நம்ம வந்து போனோம் அப்படிங்கறதுலயும் we were very clear, right? So 2015 வந்து my husband started looking into the option for PR visa and we kept our mind open. ஆஸ்திரேலியா கிடைச்சாலும் போகலாம், கனடா கிடைச்சாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து 2015 3 years ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப my routine became very simple with Tridev going to Montessori, my son going to Montessori. So I applied for a job in Thomson Reuters. As luck would have it, Verizon ல இருந்து எனக்கு கால் வந்தது. So Verizonல வந்து they were offering me வந்து learning and developmentலயே ஒரு ரோல். இங்க நான் தாம்சன் ராய்ட்டர்ஸ் போயிருந்தா I'll be a manager again, only supporting the learning and development இது. So நான் நிறைய பீப்புளை பார்த்து பேசுற அந்த லைஃபுக்கு வந்து ரொம்ப அக்கஸ்டம் ஆயிட்டேன், ரொம்ப புடிச்சு போச்சு அந்த லைஃப். சோ எனக்கு மேனேஜர் லைஃப் வேண்டாம், நான் இந்த கெரியர்லயே போறேன்னு சொல்லிட்டு லக்கிலி Verizon கிடைச்சதுனால, and Verizon being a very good company, I moved to Verizon. Right, so pre Tridev pata my life was more managerial science. Post Tridev it drastically changed to audience facing role, right? So daily offices pona different set of people, training them on various aspects of attitude, normal attitude la inda leadership, mentoring skills, and how do you accept உங்களுடைய necessary changes in life, how do you accept it, இதெல்லாம் ஒரு சைடு habits, forming habits and retaining habits, இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துட்டு இருந்தேன். இன்னொரு சைடு வந்து கோர் இங்கிலீஷும் I was maintaining. I was still teaching people English when they needed the most. So ஒரு நார்மல் growing level or junior level employeeக்கு என்ன தேவையோ அதுவும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு லீடர்ஷிப்புக்கு அவங்களுக்கு தேவைப்பட்ட vocabulary, அவங்களுக்கு தேவைப்படுற வே ஆஃப் கண்டக்டிங் தெம்செல்ஸ், ரைட்? அதாவது யூ வாக் த வாக் அண்ட் டாக் த டாக்ன்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து ஐ வாஸ் ட்ரைனிங் தெம். ஸோ வெரைசன்ல வந்து அந்த கம்ப்ளீட் டைம் வி வர் ஹண்டிங், கனடாவா இல்ல ஆஸ்திரேலியா, அந்த டைம் வந்து ஐ ஸ்பெண்ட் இன் வெரைசன். இட் டுக் அஸ் அபவுட் 2.5 years. ஆல் செட் அண்ட் டன், எல்லா டாக்குமெண்டேஷனும் முடிச்சு எங்க கையில விசா வந்து ப்ளீஸ் கம் டு கனடா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வரதுக்கு இட் டுக் சாலிட் 2.5 years. ஸோ அந்த என்டையர் டைம் நான் வந்து வெரைசன்ல இருந்தேன். தென் ஒன் ஃபைன் டே இட் வாஸ் அ வெரி குட் நியூஸ். 2017 எங்களுக்கு வந்தது அந்த நியூஸ். லேட்டர் பார்ட் அரௌண்ட் தீபாவளி டைம்ல. ஸோ இட் வாஸ் அ டபுள் செலிப்ரேஷன் ஃபார் அஸ். இந்த மாதிரி உங்களுக்கு 6 months to 9 months டைம் இருக்கு ஃபார் யுவர் சாஃப்ட் லேண்டிங் இன் கனடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்தது வந்து வெறும் ஆன்டாரியோக்கு மட்டும்தான் வந்தது. பட் தென் ஆமா வெறும் ப்ராவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் மாதிரி ப்ராவின்ஷியலி கிடைச்சது. அப்போ வந்து எங்களுடைய தென் கன்சல்டன்ட் செட் எடுத்துக்காதீங்க, இது வந்திருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணுங்க, they will definitely give you Canada wide, the entire Canada. So don't settle for one province. நாளைக்கு அங்க போயிட்டு மாறணும்னு என்ன பண்ணுவீங்கன்னு he was clear. அவர் சொன்ன மாதிரியே 6 weeks எல்லாம் கூட வெயிட் பண்ணல, 3 weeksலயே வந்து கனடா வைடும் எங்களுக்கு வந்துருது. So we came to Toronto Pearson Airport on May 7th, 2018. சோ எல்லாம் வீட்டுல எல்லாம் பேசிக்கொண்டு, சோ நமக்கு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்றது வேற, கன்வின்சிங் த நியர் அண்ட் டியர், யூ நோ ரைட்? அது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அங்க இருக்கோங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். எஸ்பெஷலி ஐ கம் ஃப்ரம் அ ஹவுஸ் ஹோல்ட் வேர் ஐ கம் ஃப்ரம் அ சிங்கிள் மாம் ஹவுஸ் ஹோல்ட். அவங்க ரெண்டு பேருமே வந்து நாங்க கன்வின்ஸ் தான் பண்ணி, இல்ல டோன்ட் வரி, we will see how we can do it in the best way possible, நீங்க வந்துட்டு போலாம், we'll make sure we'll do all that அப்படின்லாம் நம்ம நிறைய மோட்டிவேஷனலா வீட்லயும் பேசி we made them agree, and 2018 we came to Canada. We came on a family PR தான். So visa wise we came in the correct
format that we wanted. So Okay. வந்து இங்க land ஆயாச்சு. And like I told you, we started from ground zero again. So அந்த சூரி ஜோக் மாதிரி அழி ஸ்லேட்ட ஃபுல்லா அழி, let's start from the first அப்படின்னு சொல்ல மாதிரி we started again. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்க இங்க வரோம்னு தெரிஞ்ச போது we have a family friend, இங்க ஒரு aunt இருக்காங்க. So அந்த aunt வந்து she moved from the US to Toronto 30 years ago. Okay. So அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்வேதா ப்ளீஸ் கம் ஹியர், நான் வந்து ஐ லிவ் இன் 3-bedroom house, ப்ளீஸ் கம் ஹியர், இங்க வந்து வீடு பாரு, நான் அங்க இருந்தே ஆன்லைன்ல பார்த்தேன் ஆண்டி, நான் இதை பண்ணேன் ஆண்டி, ஐ டோன்ட் டூ தட் ப்ளீஸ், இங்க வந்து நீ வந்து ஒரு வீடை பார்த்துட்டு தென் யூ மூவ் அவுட், அது வரைக்கும் ப்ளீஸ் ஸ்டே வித் மீ இந்த ஹவுஸ், நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. Such a huge blessing. It still is. And when I go back to those conversations, it's still a very surreal thing எனக்கு. அதுதான் ஆக்சுவலி நீங்க இப்ப சொல்லிட்டே இருக்கும்போது, நீங்க பிஆர் விசா எடுத்து வந்துட்டீங்க, வந்து எப்படி நீங்க டக்குன்னு வீடு எடுத்து அது நான் கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. ரைட். சோ அவங்க வந்து எனக்கு அந்த ஒரு ரூல் தான் போட்டாங்க. முதல்ல இங்க வந்து இங்க இருந்து நீ என்ன இடத்த வேணா தேடிட்டு யூ கோ ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வரும்போது Tridev was 6 years old. So auntie was super excited. She lives in East York. Okay. So வந்து we learned the art of calling places by intersections. So நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்து புதுசுல வந்து நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோம்ல, வெஸ்ட் மாம்பலம் சொல்லுவோம், இல்ல கபாலி கோயில் அப்படின்னு சொன்னா எவ்ரிபடி வில் நோ. இந்த மாதிரி லொகேஷன் சொன்னா மாஸ் ஸ்ட்ரீட் போகணும் அப்படி சொன்னா தெரிஞ்சிடும், இல்ல வந்து சாந்தோம் சர்ச்னா புரிஞ்சிடும். இங்க வந்து ஆண்டி வந்து நம்ம கேக்குறதே வந்து she will ask me by the intersection. So அந்த விஷயத்துல இருந்து everything was new for us. நாங்க இங்க வந்து ஒரு 2 days we didn't have much of ஜெட் லாக்லாம், பிகாஸ் மேபி நாங்க நைட் வந்தோம்னு நினைக்கிறேன். நைட் வந்து நேர படுக்க போயிட்டோம். சோ எங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து திருப்பி வந்து இட் பிகேம் ரொட்டீன். 2 daysல வந்து நாங்க ஆண்டி வீட்டுக்கு வெளியில, சின்ஸ் இட்ஸ் சம்மர் இல்லையா, சோ Tridev வந்து சாக் வச்சு வரைஞ்சிட்டு இருக்கான், ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கான் வெளியில. அப்போ பக்கத்து வீட்டை அவங்க வந்து பேசி ஹாய் எல்லாம் சொல்லி கேட்டாங்க, அவன் எங்க போறான் ஸ்கூலுக்கு அப்படின்னாங்க. இல்ல தெரியல, we have to find a place, பண்ணாதான் we will know அப்படின்னு சொல்லும் போது they said no, நீ இப்ப போய் போட்டுட்டா அவன ஸ்கூல்ல, நீ இடம் மாறினா you are simply going to move him from this school to the other school which is for that location. நீ அவனையே வச்சுட்டு how will you do job hunting, how will you do? So எங்க ஆண்டிக்குமே தெரியல that you can do that. ரைட். சோ அவங்க வந்து பேசி அவங்க புண்ணியம் கட்டிண்டாங்க. ஒவ்வொரு காஃபி டேபிள் கான்வர்சேஷன் மாதிரி வந்து பேசி சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே, so 3 days after coming to Canada, we went to Chester Elementary School. போய் இவனை வந்து சேர்த்துட்டு then we actually had that time. So எங்களுடைய ஜாப் ஹண்டிங், ஹவுஸ் ஹண்டிங் எல்லாமே was from 8:30 to 2:30 when Tridev will be at school. So நாங்களும் வந்து பேக் எல்லாம் மாட்டிட்டு Tridev ஓட கிளம்பிடுவோம். ஸ்கூல்ல விட்டுட்டு we used to go to numerous job fairs. We used to go to so many buildings in and around auntie's house first. ஏன்னா logically speaking அதான கரெக்ட். ஏதாவது ஒரு அவசரம்னா நம்ம பக்கத்துல இருக்கிறது. பட் எல்லாருமே வந்து நம்ம பிஆரோட வந்திருக்கோம் அப்படின்னாலே, வித்தவுட் அ ஜாப் அப்படின்னாலே நீங்க 6 months டெபாசிட் கொடுக்கணும், 1 year டெபாசிட் கொடுக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா அந்த பில்டிங் வந்து ரொம்ப ஆப்டா இருக்காது டு மூவ் இன் வித் த ஃபேமிலி. அந்த மாதிரி நாங்க ரொம்ப இது பண்ணோம். ஸோ செஸ்டர் ஸ்கூல்ல தான் ஃபன்னிலேயே எங்களுக்கு வந்து திருப்பி அடுத்த டர்ன் ஓவர் ஹேப்பன். அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு கப்புள் ஆஃப் மதர்ஸ் வரும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க ஏன் வந்து லுக் பியாண்ட் திஸ் ஏரியா, இந்த ஏரியா கால்ட் தி அகா கான் மியூசியம், அதை சுத்தி வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. ஓகே. And the more the buildings are, the more options you have. And I don't think they will ask that. Find yourself a basic job. I think you will get a house அப்படின்னாங்க. So நாங்க அடுத்தது அந்த நூலை பிடிச்சோம். அந்த நூலை பிடிச்சு we also registered at new settlement services agencies செட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ அங்க வந்து ஒரு தடவை எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து கூப்பிட்டு காஸ்கோல ஒர்க் இருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்கும் போது we felt why not. ஏன்னா நாங்க போற எல்லா விதமான ஜாப் ஃபேர்ஸ்லயும் FedEx,
யூனோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி புரியுது. காஸ்கோ, இதெல்லாம் இட்ஸ் வெரி காமன் திங் தான். சரி ஓகே மேபி அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு போல இருக்கு. ஏதாவது ஒரு யூனோ போத் ஆஃப் us should have இது we will continue to apply, பட் வரத வேண்டான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு both of us accepted. எங்க 2 பேருக்குமே காஸ்கோல வேலை கிடைச்சது as sampling specialist. ஓகே, சோ 2 பேருமே அந்த வேலை கடைசியில போல, ரைட்? ஆனா அந்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள எங்க 2 பேருக்குமே கரெக்டான வேலை கிடைச்சது. சோ 2 பேருக்குமே அந்த வேலை பேப்பர்ல கையில வந்ததுல இட் சர்வ்ட் only one purpose, ரேகா. we got a house. ஓகே, ரைட்? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, யூ ஷுட் பி எம்ப்ளாய்ட், யூ ஷுட் பி ஏபிள் டு பே த மந்த்லி இன்கம். எங்க 2 பேருக்குமே காஸ்கோ எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் இருக்கு. அப்போ வந்து யூனோ there is Aga Khan மியூசியம் இங்க இருக்கு, டான் மில்ஸ் அண்ட் எக்லிங்டன்ல, அண்ட் there is the Japanese cultural center கூட இங்க தான் இருக்கு. சோ எங்களுடைய ஆண்ட் வந்து she learned Japanese at that time. சோ அவங்க இங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க. சோ she was very happy when I said இந்த ஏரியால வந்து இந்த பர்டிகுலர் பில்டிங்ல there is a vacancy. Oh, we have to go and see, Shweta, it's an excellent area, it's a conservation zone, ஏன்னா it has the Aga Khan museum, it's a very good place, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு she came. We moved into a 1-bedroom apartment here. நாங்க மூவ் பண்ணி 2 weeksல we have to report to work, but move பண்ணி 1 weekல Ishwar got a job with as a HR. Oh, good. Till about 1.5-2 years he was with the same company. So அந்த இது சந்தோஷம் இருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சார். சோ வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னன்னா, நான் வந்த டைம் வந்து வாஸ் ராங். ஒரே ஒரு மாசம் தான் ஸ்கூல் வாஸ் ஓபன், அதோட ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஸ்கூல் க்ளோஷர். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல இருந்தா வந்து Tridev has to go back to school again, and daycare services were beyond expensive. சோ நாங்க என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா, வேண்டாம், he has found a job, நானே Tridev பாத்துக்கிறேன், after Tridev can go back to school, that time I will find a job அப்படின்னு சொல்லிட்டு தான் we made a decision. So as luck would have it, எனக்கு I got a role end of August. And இந்த நாங்க இருந்த பில்டிங்லயே வந்து there was a person, அவங்க வந்து is a North Indian, ஆனா ரூட்ஸ் வந்து சவுத் இந்தியால, சவுகார்பேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவுகார்பேட்ல, எஸ், சவுகார்பேட்ல இருந்து வராங்க. அவங்க பேரு குஷி, அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மதுரை பான். சோ நம்மளோட தமிழ் சூப்பரா பேசுவார், பட் தே ஆர் மார்வாடிஸ், ரைட்? சோ அவங்க வந்து இதே பில்டிங்ல இருக்காங்கன்னு தெரிய வந்து அவங்க டே கேர் சர்வீசஸும் ஆஃபர் பண்ணாங்க, ரைட்? சோ அவங்களும் இஸ் an important link to the story. அதான் நான் எடுத்துட்டு வரேன். சோ எக்ஸலண்ட். குஷி கிட்ட தைரியமா குழந்தைய விட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் பாத்துப்பாங்க. ஏன்னா டே கேர்லாம் 6 க்ளோஸ் பண்ணுவான். எனக்கு ஒர்க் முடியறதே வந்து 8 ஆகும். சோ டே கேர் எனிவேஸ் வாஸ் நாட் an option. So either Ishwar or myself, யாரு ஃபர்ஸ்ட் வரோமோ we will go and pick up Tridev. இதே பில்டிங்ல இருக்கிறதுனால பிக்கப் பண்ணிட்டு வேற எங்கேயாவது அதெல்லாம் இல்ல. சோ ஒரு மாதிரி அப்பா பரவாயில்ல அப்படின்னு எல்லாமே இந்த டைம்ல எனக்கும் வந்து ஆபீஸ்ல வந்து சாம்சங் உடைய ப்ராஜெக்ட் கிடைச்சது. So I worked in the tier 3 team for Samsung. அவங்களோட most anguished clients ஹேண்டில் பண்றதுக்கு. See where all my speaking training helped. பார்த்தா it helped me there. So இங்கே வந்து it's a leadership role தான். I used to handle about 12 people. They handle the most organized clients of Samsung. So நான் இங்க வந்து கத்துனது என்னன்னா டெக்னாலஜி. How do Samsung phones work? What is the good thing? What is the bad thing? ஏன் அவங்களோட போன் வந்து இந்த பிரச்சனை கொடுக்குது? How can we correct it? இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு 1.5 yearsக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன். I also did some write-ups for them. So அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் ரைட்-அப்ஸ், when they are bringing out a product, அந்த ப்ராடக்ட் ரைட்-அப்ஸ்க்கும் வந்து we used to help, we used to provide support. So இப்படி போயிட்டு இருந்தது. Life was good. Tridev was thriving. நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அவனுக்காக தான். இந்த ஊர்ல இந்த சென்னையில இருக்கிற வெயிலே போத்தி போட்டு தூங்குவானே இந்த பையன், இந்த ஊர்ல வந்து என்ன பண்ண போறான்னா, his transformation was superb. அவன் he took it so lightly. அவனுக்கு ஜாக்கெட் போட்டு வச்சாச்சுன்னா வெயிலும் பிரச்சனை இல்ல, மழையும் பிரச்சனை இல்ல, ஸ்னோவும் பிரச்சனை இல்ல. அண்ட் அது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற அந்த இம்யூனிட்டி பேஸ்ன்னு நினைக்கிறேன். There is a definitive difference in அங்கேருந்து வர குழந்தைங்க how they adapt, and இங்கேயே பிறக்கிற நம்மளோட குழந்தைகளுக்கு எப்படி இம்யூனிட்டி இருக்குங்கிறதுக்கு there is a huge difference.
சோ அவன் வந்து செட்டில் ஆயிட்டான். சோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம், நிம்மதி. ஏன்னா குழந்தைக்கு ஏதாவது வந்துட்டே இருந்தாதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இட்ஸ் a வெரி டயரிங் அஃபேரா இருந்திருக்கும். ஸோ அதுவும் நல்லா போச்சு. செட்டில் அவன் வந்து இங்க இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு மாத்தியாச்சு. கிரேட் 1ல இருந்து எங்களுடைய ஜோனல் ஸ்கூலுக்கே வந்துட்டான். ஸோ அதுவும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. எங்களோட ஒர்க்கும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன 2018 முடிஞ்சு டிசம்பர் வரும்போது வி காட் ஆர் கார். ஸோ தட் வாஸ் ஆல்சோ a huge டீல் ஃபார் us. ஏன்னா இவன் வந்து பெரிய பையன் ஆகுறானா, சார் வந்து பஸ்ல தூங்கிட்டாருன்னா தூக்கிட்டு வரதுக்குள்ள அடிச்சுக்கோ புடிச்சுக்கோன்னு ஆயிடுது. அதுவும் நல்ல விண்டர்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். சோ அந்த டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி டிசம்பர்ல வந்து ஒரு கார் எடுத்துட்டு the first trip we made was to Niagara. எல்லாரும் அதுதான். It's a beautiful experience. அது நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லாரும் சொல்லும் போது என்ன எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு, இட்ஸ் a very genuine thing. அது போய் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. ஆமா, அதாவது எவ்வளவு போட்டோஸ் எவ்வளவு வீடியோஸ் நீங்க எல்லாம் பார்க்கட்டுமே, அந்த நேரடியா பாக்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்காது. 100% கிடைக்காது. அண்ட் நாங்க ஆல்ரெடி வந்து சம்மர்ல போயிட்டு வந்தோம் ரேகா. we went completely dependent on the bus. கோ ட்ரெயின் எடுத்து அங்க போயிட்டு உள்ள சுத்தி பாக்குறதுக்கு வந்து they have the Niagara bus. சோ அது பண்ணிட்டு வந்தோம் சம்மர்ல, ரைட். பட் அந்த இது வேற. விண்டர்ல நம்மளே ஒரு இடத்துல போய் தங்கலாம், எங்க உடனே நைட்டே ஓடி வரணும்னு பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது இட் ஃபெல்ட் லைக் வெரி டிஃபரெண்ட் ஃபார் அஸ். ரொம்ப நல்லா இருந்தது. 2019 வந்தது. 2019 வந்து so we have always been speaking about it. We wanted a second child, so let's start the base work அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். காட் வில்லிங், காட் பிளெஸிங்கா வந்து 2019ல we got the good news. The 2020 sometime in March. so அதுவுமே எங்களுக்கு ஸ்பெஷல். both the kids are March borns. so அது மார்ச் தான் நமக்கு ஏதோ இது வச்சிருக்க போல இருக்குன்னு we got the good news again. My second is a daughter. அவ பேரு தாக்ஷாயினி. சோ தாக்ஷாயினி வரதுக்கு முன்னாடி we had planned ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஹெல்தி பேபி, எஸ். பட் எனக்கு உள்ளூர் ஆசை we wanted a girl child அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பையனா, செகண்ட் வந்து ஒரு கேர்ள் சைல்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. so we prayed and said இந்த வருஷம் நம்ம கொலு வைக்க ஆரம்பிக்கலாம் as a way of requesting God for a princess. ரைட். சோ நம்ம கொலு வைக்கலாம் அப்படின்லாம் வந்து பிளான் பண்ணி 2019ல கொலு வந்து யோசிச்சோம். அண்ட் 2020ல குழந்தை பிறக்க போறான்னு தெரிஞ்சதுனால we were able to plan for support. so let's call Ishwar's mom and dad அப்படின்னு சொல்லி we needed the support அப்படின்னு சொன்னோம். ஸோ அங்கேயும் காட் வாஸ் வெரி கைண்ட். 2020 ஸோ இங்க வந்து நான் வந்து அந்த ஒரு கம்பெனில தான் ஒர்க் பண்ணேன். when I knew this was happening, I decided to இங்க தான் நமக்கு 1.5 years we get maternity leave. so I said no, என் பையனுக்கு மாதிரியே தான் எனக்கு பொண்ணுக்கும் I want to spend the time, so I will enjoy the maternity leave to the maximum அப்படின்னு சொல்லி அதுக்கும் அப்ளை பண்ணியாச்சு. they came here on March 11th. இங்க வராங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பிப்ரவரியில வந்து சன் அண்ட் ஐ we fell very ill. நான் வந்து இல்லைன்னா வந்து ரொம்ப மோசம், 104 105 குழந்தையெல்லாம் அஃபெக்ட் ஆயிடுமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு பயம். சோ அப்போ வந்து நமக்கு தெரியல, பட் தட் வாஸ் கோவிட். சோ கோவிட் வந்து பெருசா கோவிட்னு தெரிஞ்சு அந்த பேன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மை சன் அண்ட் ஐ, எனக்கு வந்திருக்கும் அவனுக்கு போயிருக்கலாம், இல்ல அவனுக்கு வந்திருக்கும் எனக்கு போயிருக்கலாம், வாட் எவர். பட் தேங்க்ஃபுல்லி ஈஸ்வருக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா கூட இட் வாஸ் நாட் லைக் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி சிக். அதனால நாங்க தப்பிச்சோம். இல்ல அவரும் சிக்கா இருந்தானா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். சோ பிப்ரவரியில ரொம்ப கஷ்டப்பட்டோம். பிப்ரவரி எண்ட்ல இட் இஸ் ஆல் ஓவர் த நியூஸ் ரேகா. Pandemic is happening. Inime you can't travel. Inime you cannot do this, do that. Literally the last flight from Chennai was my in-laws flight. Oh my God. Right? So can you imagine? Getting goosebumps. இவ்வளவு விஷயம் பிளான் பண்ணும்போது can you imagine if they had not come, என்ன இருக்கும்? I told you right, the whole deal of how supportive they were அந்த இது அப்போ. so I was like ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்போம். Literally the 11th of March was one of the last flights to come from Chennai.
ஸோ அவங்க வந்தாங்க அண்ட் மார்ச் 17th. ஸோ அடுத்தது விஷயங்கள்லாம் என்ன மாறிதுன்னா, பை ரூல் யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒன் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் கேன் பி இன் த லேபர் வார்ட். நார்மலா பேண்டமிக் வந்ததா, எவ்ரிதிங் காட் சேஞ்ச்ட். சோ என்ன சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்டே இருக்க முடியாதுன்னு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் அலௌட் கிடையாது, ஹஸ்பண்டே இருக்க முடியாது அப்படின்னு வந்தபோது நான் வந்து ஐ ஸ்போக் டு மை டாக்டர் அண்ட் பேசி பார்க்கும்போது அவங்க வந்து சரி ஓகே எங்களுக்கு இப்போ இதுதான் வந்திருக்கு, இன்டிமேஷன் தான் வந்திருக்கு, லெட்ஸ் புட் இட் இன்டு மோஷன் ஃப்ரம் த நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்து அந்த வீக் ஃபுல்லா தே அலௌட் பீப்புள் டு ஸ்டில் பிரிங் தேர் ஹஸ்பண்ட்ஸ், நாட் த ஃபாதர் அண்ட் மதர். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பார்னுக்குமே வந்து ஈஸ்வர் was in the labor ward, so I know he's a time tested courageous man. So second daughter kume he was in the labor ward. Oh, okay. இங்க வந்து இருந்தாரு. It was such an amazing experience. அவளோ தாக்ஷாயினியும் வந்து ஹேர் அண்ட் ஹெல்த்தியா பிறந்தாச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வரதுக்கு முன்னாடி குஷியும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, என் டே கேர் பர்சன். அவ ஏன் இன்னும் ஸ்பெஷல்னா, she used to make homemade stone ground batter. நம்ம ஊர்ல இருக்கிற நார்த் இந்தியன் இல்லையா, இட்லி தோசை சாப்பிடாம எப்படி, அதுல என் பையன் இருக்கா இல்லையா, அன்டில் டுடே என் பையனுக்கு ஒரு ஸ்டேபிள் ஃபேவரட் லஞ்ச் தாக்ஷ், என் பொண்ணுக்கும் என்னன்னா மினி இட்லி வித் மிளகா பொடி. ஓகே ரைட். இட்லி தோசை எல்லாம் இல்லாம திருதே வந்து வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ ஷி ஆல்சோ ப்ரொவைடட் தட் சப்போர்ட் எனக்கு. அவ சின்ன ஒரு டேபிள் டாப் பிரீத்தி வெட் கிரைண்டர் வச்சிருந்தேன். சோ நான் வந்து ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை மாவு வாங்கிடுவேன். இட்லிஸ் அண்ட் தோசையை நாங்க மிஸ் பண்ணதே இல்ல. ஏன்னா இங்க வந்து லேண்ட் ஆன உடனே நாங்க போய் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து இட்லி தோசை மாவு தான். My auntie even shouted at me, ஏன் ஸ்வேதா இதை வாங்கினேன், இதுல இட்லியும் வராது தோசையும் வராது, நீ என்னத்துக்கு வாங்கினேன், இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ நான் வீட்லயே வந்து நம்ம அரைச்சிட்டு போமே அப்படின்னு. அவங்க எல்லாம் இங்க 30 years இருக்காங்கல்ல, they don't buy anything like this from stores. அவங்களுக்கு இட்லி மிளகா பொடியில இருந்து சாம்பார் பொடியில இருந்து ரசம் பொடியில இருந்து, எஸ் நெய்ய கூட நீங்க வாங்கினீங்கன்னா they will consider it a taboo. நெய் நீ வாங்கினியா, அதனால வந்து தயிர் she still இப்போ வரைக்கும் she has the Indian culture. ஓகே, அந்த மதர் கல்ச்சரை வச்சுதான் தயிர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க தயிர், சோ யூ see blessing in disguise. இங்க வந்த உடனே பெரிய டேஸ்ட் டிஃபரன்ஸோ இல்ல இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதோ வந்து இல்லாம இருந்தது. வாஸ் ஆண்டி எங்களுக்கு கொடுத்த blessing. சோ அதுல குஷியோடைய மாவு வந்து எனக்கு சேவையா இருந்தது. சோ when my in-laws were going to come, அவங்க அதான் சொன்னாங்க, ஸ்வேதா நீ இன்னும் எவ்வளவு மாவு வாங்குவ, ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு 3-4 கிலோ வாங்குற, இப்ப நாங்களும் வரோம், we are adding வானவான்னா அதே டேபிள் டாப் வெட் கிரைண்டர் நான் ஒண்ணு கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கருடா வேகால போட்டு அவங்க வரத்துக்கு முன்னாடி அமுச்சு வச்சுட்டாங்க. அண்ட் மை மாம் இன் லா இஸ் an excellent cook. ஓகே, சோ அவங்க வந்து வெறும் இட்லி தோசை மாவு மட்டும் இல்ல, இந்த அடை, பெசரட்டு மாவு, ராகி தோசை, அப்புறம் மெதுவடை மாவுலாம் உங்களால மிக்சியில அரைக்கவே முடியாது, யூ நீட் வெட் கிரைண்ட். இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட். அப்புறம் என்ன கேட்க வந்த வருஷம் ஒரு 8-9 கிலோ போட்டான். கிராண்ட்பேரண்ட்ஸ் லவ் வேளா வேலைக்கு. சோ அவங்க இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த பீரியட் ரொம்ப போஸ்ட் பார்ட்டம் பீரியட் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. ரைட். அண்ட் நமக்குமே வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி கிவ் அ சைல்டு இல்லையா, அந்த மதர்ஸ் மில்க்ல இருந்து வந்து செமி சாலிடுக்கு மூவ் ஆகும் போது நம்ம இட்லிஸ் தான் கொடுப்போம், தயிர் இட்லி, இந்த மாதிரி இட்லிஸ் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். சோ அதுக்குமே வந்து இட் வாஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் திங். சோ எங்களுக்கிட்டே வந்து கிரைண்டர் இருக்குங்கும் போது இங்க பக்கத்து சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்க வந்து மாவு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்படி ரொம்ப ஃபன்னியா தான் ஆரம்பிச்சது. உனக்கு என்ன மாவு வேணும், எஸ்பெஷலி இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது, தீபாவளி பொங்கல் எல்லாம் வருதுன்னா வடை மாவு ரொம்ப முக்கியம். சோ அவங்க வந்து முன்னாடியே கேட்டுருவாங்க, சோ உனக்கு என்ன மாவு வேணும்னு சொல்லி கேட்டு பண்ணும்போது என்னோட மதுரன்ல வந்து டிஃபன் சாம்பார் ஒண்ணு வைப்பாங்க. கரிகாவே இல்லாம வெறும் வெங்காய தக்காளி வச்சு, நம்ம ஊர்ல சாம்பாருக்கும் கேட்கணுமா, வெரைட்டி ஆஃப் சாம்பார்ஸ் இருக்கு, அதுல டிஃபன் சாம்பார்னு ஒண்ணு இருக்கு which won't have any other vegetables, only onions and tomatoes. சோ டிஃபன் சாம்பார் ஒண்ணு வச்சு கொடுப்பாங்க கூட. சோ என்ன நாங்க ஆர்டர் கொடுத்தாலும், ஒரு மெதுவடை பேட்டர் கேக்குறாங்க கொடுக்குறோம்னா கூடவே கொஞ்சோண்டு டிஃபன் சாம்பார் கொடுத்து அனுப்புமா, என்ஜாய் பண்ணுவாங்க. இல்ல கூடவே கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி கொடுமா,
வடைக்கு தேங்காய் சட்னிக்கு இட் வில் பி an அமேசிங் காம்போன்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் நானே வந்து அவங்க கூட உட்காந்து அரைக்கிறது வந்து ஈஸியாச்சு. அதாவது திஸ் இஸ் த ஸ்வேதா இங்க வந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் சமைச்சதே கிடையாது. ஓகே, எங்க வீட்டுல வந்து ஆப்வியஸ்லி பாட்டி அம்மா கிச்சன் பாத்துப்பாங்க. என்ன வந்து உள்ள வந்தாலே வந்து வாழணும் வேலையை பாரு, படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஈஸ்வர் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது தே ஹேட் அ ஸ்டே இன் சர்வெண்ட். ஓ ஓகே. என் மாமியார் வந்து எப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இட் வில் பி கேரிட் அவுட். சோ மாமியார் என்ன திட்டுவாங்கன்னா, நானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன், அதுல நீ என்ன போய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஷி வில் ஷூ மீ அவே. ஸோ கிச்சனுக்கே போகாத ஸ்வேதா ஆல்ரெடி கிச்சனுக்கு வந்தது கனடா வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாவுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு 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 இந்த ஃபீலிங் வரும், மாவுல கையை வச்சு மாவு எடுக்கணும் அப்படின்னு. கையை வச்சுதான் எடுக்கணும், பின்ன அது எப்படி தானா வெளில வரும் அப்படின்னு. கையை வைக்கிறதெல்லாம் என்னால மாவுல எல்லாம் முடியாது. கைய வை, அப்பதான் அந்த மாவுக்கு வந்து பதம் வரும். உன் கையில இருந்தா அந்த மாவுக்கு ஃபெர்மெண்டேஷனுக்கான எல்லா பாக்டீரியாவுமே வரும், நீ கையை வச்சுதான் ஆகணும்னு. இட் வாஸ் a hilarious episode ரேகா. ஐயோ நீங்களே பாத்துக்கோங்கம்மா, நான் கிளீன் வேணா அதை பண்றேன். அதாவது யூஸ்வலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, மாவு எடுக்கிறது ஈஸி, கிரைண்டரை வாஷ் பண்றது கஷ்டம். நான் கிரைண்டரை வாஷ் பண்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், எனக்கு அந்த மாவு வந்து எடுக்கவே பிடிக்காது. சோ இப்ப கூட என் மதர் இன் லா வந்து அந்த டேஸ பத்தி சொன்னாங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க, அப்படி இருந்த பொண்ணு இன்னைக்கு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு 3-4 months போச்சு. நிஜமாவே நாங்க இங்க இருக்கிற இடத்துல close to 11 buildings around us, high rise buildings. ஓ ஓகே. சோ இங்க எல்லாருமே வந்து whether or not they are Indian, ஈவன் ஆப்கான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, பக்கத்து நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட் எங்கேயாவது இருப்பாங்க ஸ்ரீலங்கன்ஸ் இருந்தாலுமே they know இட்லி தோசை வெரி வெல். ஆமா, ரைட். சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எங்களை சுத்தி இருக்கிற பில்டிங்ஸே வந்து கேன் யூ கிவ் அஸ் இட்லி தோசா பேட்டர். ஏன்னா அது திக் ஆஃப் பேண்டமிக். ரைட், நிறைய வெளியில போகாம இருக்கிற பேண்டமிக். அண்ட் எல்லாருக்குமே வந்து பேண்டமிக்னா ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிக்குது, எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு ஃபர்ஸ்ட் புரிய ஆரம்பிக்குது. சோ தே ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ரெடி டு ஈட் ஃபுட் எங்க கிடைக்கும் அண்ட் ஹூ வில் டெலிவர் த ஃபுட் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க பீப்புள். சோ நாங்க உட்காந்து ஒரு காஃபி டேபிள் கான்வர்சேஷன்ல நாங்க வந்து, சோ நான் காஃபி குடிப்பேன், என் மதர் இன் லா டீ குடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பேசாம வந்து மாவு அரைச்சு குடுக்கலாமேடா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சது அவங்கதான். கேக்குறாங்கல்ல எல்லாரும், நீ மாவு குடுக்கலாமே, வாட் இஸ் த ப்ராப்ளம், நாங்க சும்மா இருக்க வரைக்கும் பண்ணாதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க அவ்வளவுதானே அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. அப்போ என்ன பேர் வைக்கலாம். அது இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, யூஸ்வலா பேரு வைக்கிறதுக்கு எல்லாம் யாரும் அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹோம்ல இருந்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க போயிட்டு ஒரு கிஜிஜி மார்க்கெட் பிளேஸ்ல எல்லாம் ஆட் பாத்தீங்கன்னா கூட ஹோம் மேடுன்னு இருக்குமே தவிர அதுக்கு ஒரு பேரு வச்சு வந்து இருக்காது. நாங்க பேரை வச்சதுக்கு அப்புறம் தான் ஆடே பண்ணோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிஜிஜில ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல எல்லாம் சும்மா ஆட் போட்டோம். இந்த மாதிரி மெட்ராஸ் பேட்டர் ஹவுஸ் ஹோம் மேட் ஸ்டோன் கிரவுண்ட் பேட்டர் போட்டு வேற எதுவுமே போடல. நாங்க வந்து மாவுகள் தான் போட்டிருந்தோம். போட்டு இதான் பிரைசிங். அதுக்கப்புறம் அதை புடிச்சிட்டே அந்த நூலை புடிச்சிட்டே போகும்போது எப்படி பேக் பண்ணி கொடுப்போம். அப்புறம் காஸ்கோ, இட் வாஸ் a very interesting day one day. காஸ்கோல போய் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ரேகா ஒரு மாவை பேக் பண்றது. ஏன்னா மாவு வந்து இட்ஸ் a very unique product. டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏறும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா இறங்கும். சோ அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாட்டிக் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் நாட் ஒரே இடத்துல இருக்கிற ப்ராடக்ட், ஸ்டேபிள் ப்ராடக்ட் கிடையாது. சோ அதுக்கு நீங்க ஒரு பாக்ஸ் பார்த்தாலும் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸா பார்க்கணும். So we had a fun time hunting for boxes in Costco. அப்புறம் எந்த குவாண்டிட்டிஸ்ல கொடுக்க போறோம். Growing up in India, நம்ம நிறைய we have heard of grams and kilograms than ounces and pounds. So since we are more comfortable measuring that way, நாங்க எங்களுடைய பேட்டர் மெஷர்மெண்ட்ஸும் we kept it by the kilogram. So இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா it is as grams and kilograms தான். சோ அதை வச்சுதான் நாங்க வந்து எவ்வளவு எல்லாம் பண்ணோம். ரொம்ப ஈஸியா வந்து அந்த ஜேர்னி ஹேப்பன் ஆச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு.
ரைட்? எப்படி ஓகே. ஹவு டு யூ செட் த பிரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட்? நீங்க போய் ஆமா. எவ்வளவு ஒரு புக் படிச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் தட் வில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உட்கார்ந்து பண்ற அளவுக்கு இட் வில் நாட் பி ஆஸ் பியூட்டிஃபுல். நாங்க அது எல்லாத்தையுமே ஒரு ஃபேஸ்லயுமே நாங்க அனுபவிச்சோம். சி அதுல பெருசா ப்ராஃபிட் லாஸ் பார்த்து நாங்க பண்ணணும்ன்ற காரணம் அப்ப ஓகே. இல்ல. சோ சொன்ன மாதிரிதான் இட் வாஸ் a காஃபி டேபிள் கான்வர்சேஷன். சரி இவ்வளவு குவான்டிட்டிக்கு இவ்வளவு வெயிடா, இவ்வளவு வச்சா கரெக்டா இருக்கும், இது ரொம்ப ஓகே. இதுக்கு மேல வேணாம், இது போறோம் அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன்ஸ். நம்ம லேபருக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காத கான்வர்சேஷன்ஸ், ரைட்? ஓகே. அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம லேபர் நம்ம மறந்துடும் ஆக்சுவலா. புரியுது. ஆமா. அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸ். அப்போ ஒரு ஆட பார்த்துட்டு எங்களுக்கு வந்த ரெஸ்பான்சஸ் எல்லாருமே டெலிவரி கேட்டாங்க. ஓ. ஒருத்தர் கூட நாங்க வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லல. ஆ. இது என்ன புதுசா இருக்கு சார்? அப்ப ஈஸ்வர் என்ன சொன்னா, he was still working இல்லையா, நான் தான் மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தேன், he was still working. இப்போ ஈஸ்வர் said சரி ஓகே நான் 2 hours ஈவினிங் ஐ வில் டேக் ஆஃப், நான் திருப்பி வந்து ஐ வில் புட் சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு he went and delivered. That Okay. became our selling point. அதாவது Okay. it is not only home ground excellent quality batter, it is coming to your doorstep. அதுல அந்த லெகோ பசில்ல அடுத்த விஷயம் பில்டப் ஆனது வந்து சாம்பார் அண்ட் சட்னிஸ். சோ அதுலயே டிசைட் பண்ணிட்டோம் 80% ஆஃப் தி ஆர்டர்ஸ் வர்றது வந்து நார்த் இந்தியன்ஸ். இப்போ சவுத் இந்தியன்ஸ்னா அவங்க அரைச்சிக்கிறதுக்கு வேற வழிகள் கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா யாருமே இட்லி தோசை இல்லாம இருக்க முடியாது, கண்டுபிடிச்சிட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் வந்து இது ஒன் டே மீல். அவங்க யூஸ்வலா சப்பாத்தி மத்ததெல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் இட்லி சாப்பிடுறது. சோ எங்களுக்கு வந்து இட்லி மோல்டு இல்ல அப்படின்னு சில பேர், எங்க வீட்டுல இட்லி மோல்டே இல்ல, வி வாண்ட் இட்லி, தோசைக்கு நீங்க மாவு கொடுத்துருங்க அப்படின்னு சில பேர். சில பேர் வந்து இது குடுக்குறீங்க ஓகே, சாம்பார் சட்னிக்கு நாங்க எங்க பண்றது, வி டோன்ட் நோ ஹவு டு குக் சாம்பார் அண்ட் சட்னி. ஓகே. ஸோ இந்த மாதிரியான கஸ்டமரோடைய டிமாண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு தான் வந்து எங்களுடைய மெனு ஸ்லோவா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அப்போ நாங்க என்ன பண்ணோம், ஏன் நம்ம வந்து இந்த ஊர்ல கிடைக்கிற தோசையை மட்டும் கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம சவுத் இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னா அடை வந்து இஸ் a வெரி தமிழ் டிஷ். ஓகே, இந்த பார்டரை தாண்டி கேரளாக்கு போனாலும் அடை தெரியாது, இந்த பார்டரை தாண்டி ஆந்திரா போனாலும் அடை தெரியாது. சோ அப்படி நாங்க உட்கார்ந்து தேடும் போது அடை இந்த ஊர்ல, கேரளால ஆப்பம், ஆந்திர பிரதேஷ்ல பெசரட், அப்புறம் கர்நாடகால நீர் தோசை. அந்த ராகி தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காமன் இன் நார்த். நம்ம ஊர்ல ராகிய கூழாதான் குடிப்போம், அவங்க ராகிய வந்து நிறைய டிஷ்ஷஸ்ல போடுவாங்க. அவங்க சப்பாத்தி பண்ற போதே ராகி பவுடர் அதுல போட்டு பண்றதுலாம் நிறைய செய்வாங்க அவங்க. சோ அந்த மாதிரி வந்து ஸ்லோவா ஆப்ஷன்ஸையும் ஏத்தினோம். சோ நம்ம தோசை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருடைய டேஸ்ட் பட்ஸையும் கவர் பண்ற மாதிரி தானே கொடுக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கை கொடுத்தது வந்து அம்மாஸ் நாலேஜ். சோ அவங்களுக்கு வந்து பெசரட்னா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தது, ஆப்பம்னா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தது. அந்த நாலேஜ் தான் வந்து ஹெல்ப் அஸ். இப்ப கூட பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் தெலுங்கு பீப்புள் டெல் அஸ், நான் ஊர்ல சாப்பிட்ட பெசரட் பா, இங்க வந்து நான் எங்கேயுமே பெசரட் வந்து இந்த மாதிரி சாப்பிடல, யூ ஹவ் காட் த கரெக்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த பெசரட் அப்படின்னு. அதே மாதிரி நீர் தோசை வந்து நம்மளுடைய வீடுகள்லயே நிறைய பேர் பண்ணிருப்போமான்னு தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம ரவா தோசை சாப்பிடுவோம் இல்லையா, ரவா தோசை எப்படி ஒரு ஷேப்பே இல்லாம நீங்க ஊத்துவீங்க, அத வந்து அந்த ஊர்ல கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணி நீர் தோசைன்னு வச்சிருக்காங்க, ரைட்? சோ அவங்களுடைய ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு இட்லி தோசை பொங்கல் மாதிரி ஸ்டேபிள் பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு நீர் தோசை. சோ இதெல்லாம் வந்து மை மதர் இன் லா வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய ஷீ லைக்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் culinary dishes. சோ அவங்க அது மாதிரி தேடும் போது ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா, இந்த ஊர்ல இந்த தோசை நல்லா இருக்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அவங்க அடுத்தது she had spent about 20 years in Saudi. ஈஸ்வர் my husband அந்த ஸ்டோரி வரும்போது we'll see, but it was அங்க. சோ அவங்களுக்கு லெபனீஸ் ஃபுட் நல்லா குக் பண்ண தெரியும். அண்ட் அவங்களுமே growing up அந்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷங்களுக்கு நிறைய ஃபுட் பத்தி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அதுதானே அங்க அவங்களுக்கு நிறைய பேர் ஹோம் மேக்கர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுடைய ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட் இஸ் வாட் டு ஐ கிவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், வாட் டு ஐ கிவ் ஃபார் லஞ்ச், வாட் டு ஐ கிவ் ஃபார் டின்னர். டிஃபரெண்ட் குசீன்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணும்போது இட் ஹாஸ் இது வந்து அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண விஷயங்கள் இருக்கு. சோ இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நாங்க நிறைய டிஷ்ஷஸ் ஆட் பண்ணோம். கூடவே வந்து சைட் டிஷ்ஷஸையும் கொடுத்தோம்.
சோ லிட்டரலா எப்படின்னா இதுல ஒரு கொஸ்டின், நிறைய டிஷஸ் ஆட் பண்ணோம் சரி, அதெல்லாம் வந்து அந்த மாவு பதத்திலேயே தான் கொடுத்தீங்க இல்லையா? கரெக்ட் கரெக்ட். ஓகே. ரைட். ஸோ தோசை வந்து இன்னைக்கு வரைக்கும் we do not supply as தோசை, we do not deliver. ஊபர் டோர்டாஷ்ல இருக்கு, ஏன்னா இட் இஸ் ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸ். இப்ப நீங்க ஊபர்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் மை ஸ்டோர் டு யோர் ஹவுஸ். So that is okay. But நாங்க போய் டெலிவர் பண்றோம்னா we will be traveling for about 4 to 5 hours. அது வரைக்கும் அந்த தோசை வந்து இருந்ததுன்னா delivering that experience. So though இன்னைக்கு வரைக்கும் we deliver idlis, we deliver sambar, chutneys எல்லாம், we do not deliver dosas. That is something the customer has to make it in their house. பட் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இட்லிஸ் கூட ரொம்ப ரேரா தான் எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்தது. தோசை, சாம்பார், சட்னிஸ் பிக்ட் அப் வெரி சூன். அப்புறம் அவங்க they started asking, ஒண்ணுத்துல மட்டும் கிளியரா இருந்தோம் ரேகா, ரெடி டு ஈட்ல இட்ஸ் a lot of work as compared to platter. So உட்கார்ந்து யோசிச்சு பார்த்ததுல my mother-in-law has a lot of experience in cooking, I don't. அவங்க வந்து ஒரு செட் டைம்க்கு அப்புறம் கிளம்பிடுவாங்க, she will leave back to India. So if I have to take this somewhere அப்படின்னா it has to be playing to my strengths, which cooking was, you know, ready to eat cooking எனக்கு அப்ப தெரியாது. Can I do justice to it? தெரியாது. So நாங்க வந்து we had a sit down conversation, my husband and I. So இது என்னது, இது சும்மா பண்றோம், விளையாட்டுக்கு பண்றோம் எல்லாம், okay, what is this, do you want to do something like this அப்படின்னு. நமக்கு வந்து we are playing in you know, we are playing the game in places where we don't know அப்படின்னு சொல்லிட்டு, right? And ரெண்டு குழந்தைகள் ஆயாச்சு, what are we going to do? There are some, that's a very important conversation we have to have. So நான் சொன்னேன், see எனக்கு இன்னும் 6 months இருக்கு maternity leave, okay, let the 6 months be make or break. If you don't quit your job, you continue to work. If this is not working, then I will say tata bye to the Madras Batter House. Nanu velekku poirren. Okay. You continue working. So ipo vandu let's do this as a low risk period. Okay. Abdin solli we decided. Right? And after the end of 6 months, I made him also quit his job. Okay. Yeah. So on the 6 months time எங்களுக்கு கொடுத்துன்றதுல வந்து it's a very interesting journey, and it is a very என்ன சொல்றது tiring journey also. See, and இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, so I might sound repetitive, but an entrepreneurial journey வந்து is not a sprint, it's a marathon. நாம ரெடியா இருக்கணும். ஓகே, என்ன பண்ணாலும் இட் இஸ் ஃபார் த பிசினஸ், என்ன ஆனாலும் இட் இஸ் ஃபார் த பிசினஸ், எவ்வளவு டைமா இருந்தாலும் இட் இஸ் ஃபார் த பிசினஸ். இது கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லைன்னா யூ ஷுட் நாட் ட்ரெட் த வாட்டர்ஸ், யூ ஷுட் சிம்பிளி சே இல்ல, இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, வேண்டாம் அப்படின்னு வந்துடணும். ஸோ நாங்க எங்களுக்கு இட் லேண்டட் வெரி லேட் இன் அவர் லைஃப்ஸ் ஆன் அவர் பிளேட், but it has been a fantastic experience. So adu varaikum we had worked for different bosses, we had worked in different lines. I know, yeah. So at the end of 2021 January என்னோட in-laws kalambaraanga, almost a year after they came. Ena pandemic illa, the flights kept getting cancelled, they were not able to go. Almost a year later they are leaving to India. February 2021 ல இருந்து எனக்கு ஜாஸ்தி ஆர்டர்ஸ் வருது. So நாங்க எப்பயுமே வந்து we are not high on marketing, that's a huge flaw. அது என்ன பிரச்சனைனா, நாமளே பிசினஸ்ல இறங்கி வேலை பண்ணும்போது you won't have energy to split for everything. I know டைம் இருக்காது, முதல்ல டைம் இருக்காது. சோ அதனால we are always low on that. பட் அந்த ஒரு பூஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, so every business, right, when it takes off like this, அந்த curve upward-ஆ இருக்கும். அப்புறம் it starts to plateau, but அந்த upward curve நாங்க அப்ப நோட்டீஸ் பண்ணோம். நான் வந்து I'm calling you because Devi orders from you regularly, I'm calling you because Karthik orders from you regularly. So just by sending out messages, people were referring us, avungalke theriyama. Okay, right? So that happened in February 2021. So I still have one of our thought process appo இந்த மாசம் நம்மளுடைய சேலஞ்ச் வந்து என்னன்னா, we have to reach $100 of business in a day அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சு we used to work. We met it 2 months late.
which we thought we would not be able to. But it is purely word of mouth marketing. நான் இங்க சாப்பிட்டேன், எனக்கு இங்க பிடிச்சிருக்கு, நீ வாங்கி பண்ணிக்கோ. சோ இது ஐ ஃபிகர்ட் அவுட் ரேகா, தெர் இஸ் ஒரு ஹியூஜ் சங்க் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி எல்லாம் சமைச்சு கொடுத்துடணும், ஹீட் அண்ட் ஈட், அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம், நீங்க கிரேவி அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா சப்பாத்தியோ தோசையோ இட்லியோ நானே சாப்பிடுறது. ஸோ எங்களுடைய திஸ் கான்செப்ட் ஆஃப் டெலிவரி வித் பேட்டர், அதாவது நீங்களே தோசையே பண்ணிக்கணும். அண்ட் இந்த பேட்டருக்கு வந்து வீட்டுல பண்ற பேட்டருங்கிறதுனால தாராளமா 2.5 to 3 weeks ஷெல்ஃப் லைஃப் இருக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ல. அது 3 weeks அப்புறம் கூட இஃப் யூ நோ ஹவு டு என்ஜாய் சவர் டிஷஸ், இல்ல குழி பணியாரம், அந்த பேட்டர் ஸ்பாயில் ஆவறதுக்கு 1 month to 5 weeks ஆகும். அதுல மோல்டு வந்து அந்த ஸ்லைம் எல்லாம் வரதுக்கு 4 weeks to 5 weeks ஆகும். அது தீந்துடுமே. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்க டெலிவர் பண்றது கிடைச்சது. அண்ட் சாம்பார் சட்னியோட கிடைக்குது. இந்த ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன்ல யாருமே எங்க சாம்பார் டிஃபனுக்கு மட்டும் சாப்பிடல, அவங்க சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டுறாங்க. ஏன்னா இட் இஸ் சர்விங் them a dual purpose. அண்ட் நம்மளுடைய சாம்பார் இஃப் யூ ஹேவ் ஹேட் a chance to check ரொம்ப திக்கா இருக்கும். சோ அவங்க 1 liter சாம்பார் வாங்கினாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1.5 liters. அவங்க தண்ணி விட்டு அதுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. சோ இதெல்லாம் எங்களுக்கு பை எக்ஸ்பீரியன்ஸ் தெரிய வருது, ரைட்? சோ அவங்க ஏன்னா 1 கிலோ மாவு தான் வாங்குவாங்க, 2 liter சாம்பார் வாங்குவாங்க. You don't need 2 liters of சாம்பார் ஃபார் 1 கிலோ மாவு. சோ ஏன்னு கேட்டா அவங்க சாம்பார் இதுக்கு மட்டும் வச்சுக்கல, they are keeping it for rice also. நாங்க வந்து டிஃபன் சர்வீஸ் கிடையாது, ஆனா நாங்க டெலிவர் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து அந்த டிஃபன் சர்வீஸ கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எனக்கு வந்து வீக்லி இவ்வளவு விஷயங்கள் வரணும், டின்னர் வந்து எங்களுக்கு கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல இருந்து வந்த அடுத்த ஐடியா தான் வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது. இன்னைக்கு we are offering about 14 varieties of batters. அதோடைய போட்ட அந்த வெதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, comes from there. ஏன்னா they wanted to try a different dosa every day. ஓகே. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நாங்க அந்த பீரியட்ல கண்டுபிடிச்சது, அப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ லைக் ஸ்டோன் கிரவுண்ட் பேட்டர் இருந்தது. we slowly started getting mothers, right? They want to give healthy idlis and dosas to their children, right? அவங்களுக்கே அரைச்சிக்க முடியாது, but they want to give very healthy idlis and dosas for their children. அது was the most special population that came about, right? You know, it gave us the biggest இப்போ கூட நான் யோசிச்சு பார்த்தேன்னா the best compliments and the biggest awards have come from that source. இப்போ as of now standing 50 to 60% of our customers are 5 years and younger, right? ஏன்னா வந்து உங்களுடைய பேட்டருக்கு அப்புறம் தான் என்னுடைய பசங்க வந்து இட்லி தோசையே விரும்பி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு வந்து எல்லோ தோசை அம்மா அப்படின்னு கேட்டா அடை, நாளைக்கு பிரவுன் தோசை அம்மான்னா ராகி, நாளான்னைக்கு வந்து கிரீன் தோசை அம்மான்னா ஸ்ப்ரவுட்டட் கிரீன் மூங் தாலானா பெசரட். வாவ். இதுல வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா கலர்ஸ் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் போக ஹை லெவல் ஆஃப் புரோட்டீன் சோர்சஸ் தே ஆர் கெட்டிங் இன் ஆல் தீஸ் பேட்டர்ஸ். சோ நாங்க இப்போ ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண பீட்ரூட் பேட்டர் வரைக்கும், பீட்ரூட்ல பசங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா கலர். பீட்ரூட் பேட்டர் பண்ணிருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கோம், எஸ். சோ அதுல தோசை வந்து ரொம்ப அழகான ஒரு பிங்க் வரும், பர்பிளிஷ் பிங்க். ஆமா, இட்லிஸும் வந்து ரொம்ப அழகான ஒரு பிங்க் கலர்ல வரும். சோ the excitement for the kids is the color, the happiness for the parents is the nutrition. Right? So அதான் நான் எப்பயுமே we go by one thing எங்களோட பேட்டர்ஸ் வரைக்கும், it's simple ingredients but ample nutrition, right? சிம்பிளான ingredients தான் with very ample nutrition. We offer இன்னொரு varieties of batters நம்மளுடைய senior citizensக்காகவே, it's called Kodo millet, zero rice. So people who are going on diet, நான் carbs எடுத்துக்க மாட்டேன், I am going on keto அப்படின்னு சொல்றவங்க, and especially we have ஒரு changed the game for some people. அவங்க elderly parents வர வச்சிருக்காங்க இங்க, என்ன கொடுக்கறது அப்படிங்கறதுல வந்து ஒரு பிரச்சனை இல்ல. இந்த கோடோ மில்லட் வந்து அவங்க அம்மாவுடைய பிளட் சுகரை entire time that she was here she managed the night dinners with கோடோ மில்லட் batter. வாவ். அதுலயே தோசை இட்லி எல்லாம் பண்ணிக்கலாமா? கரெக்ட், ரெண்டுமே பண்ணிக்கலாம்.
சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்லோலி வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். சோ வெறும் இட்லி தோசை பேட்டர் வந்து இது ஏன் ஆக்சுவலான ரேகா சொன்ன மாதிரி இட்லி தோசை பேட்டர் இஸ் நாட் a ஹியூஜ் கேம் சேஞ்சர் ஃபார் அ சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட். அவங்க பை நவ் தே வுட் ஹவ் டிவைஸ்ட் வேஸ் டு மேக் இட். ஏன்னா அவங்களுக்கு வாங்கி வந்து மாலா ரைட். பட் வேற வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டர் கொடுக்குறோம்ல, தட்ஸ் a கேம் சேஞ்சர். ஏன்னா எல்லாருமே வந்து உட்கார்ந்து அன்னைக்கு நைட் நம்ம ஊற போட்டது வரக்கூடாது, நெக்ஸ்ட் டே அரைக்கணும், அந்த மாதிரி தலைவலி எல்லாம் நிறைய பேருக்கு டைம் இல்ல. எவ்ரிபடி இஸ் ரன்னிங், தே ஹேவ் a schedule, கிடையாது, அதான் ப்ராப்ளம். they cannot do it. So அந்த மாதிரி விஷயங்கள்லாம் we started bringing in. So நாங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா the trend is on the batters. So அந்த பிரின்சிபல்ல இருந்து நாங்க பெருசா மூவ் ஆகி வரல. Same chutneys and sambar that we have been offering, the same quality we have been maintaining throughout. And எங்களுடைய சாம்பாருக்கு நாங்களே சாம்பார் பொடியை அரைச்சுக்கிறோம். அதே மாதிரி மிளகா பொடி எல்லாம் வந்து ஆத்தென்டிக். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா யூ வில் நோ ஆத்தென்டிக் மிளகா பொடி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்க இது பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் ஒரு சல்லுன்னு ஐ ஹேட் டு டேக் ஹையர் ஹெல்ப் டு ஹெல்ப் மீ அவுட். ஏன்னா தனியா மேனேஜ் பண்ண முடியல. பிகாஸ் ஈஸ்வர் வில் கோ ஃபார் டெலிவரி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அவர் இருந்தாலும் he will go for delivery most of the times. அந்த first 1 yearக்கு அப்புறம் we gave up on even thinking of another career. அவசியமே இல்ல. It has a name, it has a brand, we will develop it அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, we started hearing people coming and telling us. நாங்கெல்லாம் முன்னாடி வந்து groceryக்கு போனோம்னா இட்லி தோசை மாவு ஸ்டேப்பிளா ஒரு டப்பா எடுத்துன்னு வருவோம். இப்போ நாங்க எடுத்துட்டு வரதே இல்ல. Because we know where we can find better மாவு. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்கள். 2021 எண்ட் வரும்போதே ஸ்லோலி வந்து இந்த ஸ்டால்ஸுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சோம். ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும்ப்பா, பீப்புள் ஷுட் கம் டு நோப்பா, நம்மளே கத்திட்டு இருக்கோம் உட்காந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால்ஸ் போக ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் 1-2 ஸ்டால் we made the mistake of selling batter. யாருமே பேட்டர் வாங்க. See the problem is யாருமே வந்து அந்த ஈவென்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. பேட்டரை வாங்கினா அது ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். It can't be kept in the car in a running hot car and they can't roam about the place. So பேட்டரா கொண்டு போய் ஃபர்ஸ்ட் 2 தடவை பெரிய சொதப்பலுக்கு அப்புறமா we learned இல்ல ஈவென்ட்ஸ் போனா you should give ready to eat food. இந்தாங்க இட்லி, இந்தாங்க குழி பணியாரம், இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா எங்க மாவுல அப்படிங்கிற அந்த கான்செப்ட எடுத்துட்டு வந்தோம். சோ அந்த விஷயம் வரும்போது ரெடி டு ஈட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது ஈவெண்ட்ஸ்க்குன்னே வந்து இட்லி டிலைட் பாக்ஸ்ன்னு பண்ணுவோம். ரெடி டு ஈட் இட்லி சாம்பார் சட்னி வச்சு கொடுத்துருவோம். யூ கேன் ஈவன் ஆஃப்டர் 5 hours நீங்க போய் சாப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை வராது. ஸோ கனடா வெதர் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு இல்லையா. ஸோ 9 months கோல்டா இருக்கும் போது நம்மள மாதிரி ஃபுட் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் அது. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அந்த டைமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ட் பண்ணும்போது ஒன் சச் ஈவெண்ட் கேவ் அஸ் அவர் ஃபர்ஸ்ட் grocery. கிராசரியில வைக்க ஆரம்பிக்கிறது வாஸ் அகெயின் அந்த இயர் ஆஃப் பிசினஸ்க்கு எக்ஸலண்ட் கேம் சேஞ்சர். அங்க பேரை பார்க்கும்போது நம்மள அறியாம மார்க்கெட்டிங் நடக்கும். இந்த மெட்ராஸ் பேட்டர் ஹவுஸ்ங்கிறதுக்கு ஒரு பாக்ஸ்ல பார்க்கும்போது நம்மள அறியாம மார்க்கெட்டிங் நடக்கும். சோ இப்போ அரௌண்ட் ஒரு 15 groceries அரௌண்ட் GTA கொடுத்துட்டு இருக்கோம். 4 பஞ்சவட்டீஸ்ல கொடுக்குறோம், டவுன் டவுன்ல கொடுக்குறோம். சோ நாங்க ஆல் ஓவர் த GTA டெலிவர் பண்றோம் இல்லையா, எல்லா ரீஜன்லயும் groceryயும் வச்சிருக்கோம். So in the rare event we cannot deliver, they can still go and pick up our idli dosa batter. Okay. So grocery மூலமா வந்த கஸ்டமர்ஸும் ஜாஸ்தி. So slowly அதே மாதிரி அந்த இயர் முடியறதுக்குள்ள we found couple of restaurant partners. Restaurants when they can't grind their own batter, நாங்க இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் பேட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? Yes. Okay, good. So around ஒரு 7 restaurants to 8 restaurants ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கிற பேசிஸ்ல இருக்காங்க. So we also supply bulk batters அந்த மாதிரி. Wow. இந்த 3 different varieties of businesses combined into one for us. So அந்த journey was again exciting. இருந்தது 2022ல we moved to a place of our own. இப்போ இந்த பிளேஸ் இருக்கிறதா வந்து கெனடியன் லாரன்ஸ் இன்டர்செக்ஷன்ல. அப்படிதானே பேசணும் கெனடியன்ஸ்க்கு. கெனடியன் லாரன்ஸ் இன்டர்செக்ஷன் அங்கதான் நான் வந்து மீட் பண்ணது. எஸ். சோ ஒரு நைஸ் ஸ்டோர் ஃப்ரண்ட் கிடைச்சிருக்கு.
அண்ட் அந்த இடத்துல இருந்தா வி ஆப்ரேட் பல்க் ஆகட்டும், கிராசரி ஸ்டோர்ஸ்க்கு அனுப்புறதாகட்டும், எங்களோட ரெகுலர் டே டு டே டெலிவரிஸ் ஆகட்டும் ஹேப்பன் ஃப்ரம் தேர். ஸோ அந்த ஜேர்னில தோசா பார்ட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். பேக்யார்ட் தோசா பார்ட்டிஸ், ஈவென்ட்ஸ்க்கு தோசா பார்ட்டிஸ். ஆப்வியஸ்லி தட்ஸ் a லாஜிக்கல் வே இல்லையா? அங்கெல்லாம் போயாச்சுன்னா they won't want batter, they want the ready to eat dosa. So அந்த இன்ஸ்பிரேஷன்ல we started doing dosas right outside our factory last year. The summer full-ஆ வந்து we were supplying dosas to customers, walking by customers right outside the factory, and Uber DoorDashலயே கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் நாங்க வந்து அது ஆக்சுவலா பண்ணல. we were focusing on other aspects of improving the business. people கேட்க ஆரம்பிச்சாங்க, தோசாஸே வரலையே இந்த வருஷம், we thought we will be getting it அப்படின்னு. So as an answer to that, right now we offer take outக்கு dosas also. So இது நாங்க ரொம்ப நியூவா பண்ணிட்டு இருக்கோம். we are not offering dosas for a take out. வெறும் இட்லிஸ், பொங்கல், சாம்பார், சட்னிஸ் அண்ட் பேட்டர்ஸ் தான் வந்தா வாங்கிட்டு போற மாதிரி இருந்தது. இப்போ we are offering dosas as a take out option, and we have something new. Drive through is a common concept, take out is a common concept. இது ரெண்டுத்துக்குமே வந்து நடுவுல வச்சுக்கோங்களேன், is a drive in. So சென்னையில இருக்கிறவங்களுக்கு the word is not new. They understand, pull up in a car and get your food delivered to the car, and they understand. But இங்க வந்து நான் drive inங்கற கான்செப்ட் புரிய வைக்கிறது is a slight bit of a challenge. Drive through people understand, take out they understand. So இப்ப கூட நிறைய பேர் வந்தாங்கன்னா they take it and they prefer not to eat it in the car. அதுக்குமே ஒரு to an extent I think Canadian weather தான் காரணம்னு நினைக்கிறேன். They would like to escape home and eat it in their comfort. But we also offer drive-in as an option for you to enjoy your dosas. So a great batter, ample nutrition. 6 months lende you can give the batter to the kids, and varieties avlova irukku, and everything is made fresh, made to order and enjoy. நீங்க எல்லாரும் ஒரு தடவை வந்து you don't have to listen to what I say. நீங்க எல்லாரும் ஒரு தடவை வந்து experience it. That will be the game changer எங்களுக்கு. Wow, great. அப்பா சூப்பர்ப்பா. அப்ப டிரைவன் சொன்னீங்களா, அது ஆரம்பிச்சாச்சா இனிமேல் ஆரம்பிக்க போறீங்களா? டிரைவன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், சொன்னேன் இல்லையா, நாங்க டிரைவன் ஆரம்பிச்சாச்சு, கொடுத்துட்டு இருக்கோம். பட் people are taking it more as a take out than sitting in their car and enjoying the dosas. ஆமா, could be because of it being November. Maybe அது ஒரு சம்மரா வரும்போது, சம்மர் வரும்போது கொஞ்சம் நல்ல பீக்கா இருக்கும், they will enjoy. Yes. Oh, great. அப்பா சூப்பரா பேசுனீங்கப்பா, ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஓகே, இப்போ வந்து வியூவர்ஸ்க்கு ஏதாவது உங்க லைஃப் ஜர்னில ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம growing up நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், இது என்ன பண்ண போற, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னு, வாட் கெரியர் ஆர் யூ கோயிங் டு ஹேவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு அந்த ஏஜ்ல கேட்கும் போது ஐ என்ஜாய் பீயிங் அ டீம் லீடர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஏஜ்ல கேட்டிருந்தீங்கன்னா ஐ என்ஜாய் பீயிங் அ லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆர்டினேட்டர் சொல்லியிருப்பேன். இன்னொரு ஸ்டேஜ்ல கேட்டீங்கன்னா ஐ லவ் மதர்ஹுட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு ஏஜ்ல கேட்டீங்கன்னா இப்போ ஐ லவ் பீயிங் அன் ஆண்டர்பிரனர். இன்ஃபேக்ட் இந்த ஃபேஸ்ல இருக்க மாதிரி என்னோட குழந்தைங்களுக்கு டைம் நான் வேற எந்த ஃபேஸ்லயுமே கொடுத்துருக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் தே ஹவ் grown up with us so much. So என்ன கெரியர் எடுக்க போறோம் அப்படிங்கறத விட உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்குமே ரைட் changes will keep happening. நான் என்ன பண்ண போறேன் to excel in that phase of my change அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் 0ல இருந்து எப்ப வேணா ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அந்த ஃபேஸ்ல நான் என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன், what am I going to be. சோ இதுதான் நீ கெரியரா எடுத்துக்கணும்னா இதுதான் நீ பண்ணணுங்கிறதுல ஃபிக்ஸ்டா இருக்காதீங்க. உங்களுக்கும் சரி உங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் சரி ஃபிக்ஸ்டா இருக்காதீங்க. நான் என்ன பண்ணிருந்தாலும் the attitude, நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால அச்சீவ் பண்ண முடியும்ன்ற ஆட்டிடியூட வளர்த்துக்கோங்க. சோ அந்த ஸ்டேஜுக்கு வேணுங்கிற லேர்னிங் தானா வரும், அந்த ஸ்டேஜுக்கு வேணுங்கிற சக்சஸ் தானா வரும். சூப்பர்பியா, செம்மையா சொல்லிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களோட ஜேர்னி போச்சு பாத்தீங்களா? அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு ஆக்சுவலா நிஜமாவே புதுசா இருக்கு. நம்ம வந்து நிஜமாவே எல்லாருமே ஒரு ஜஸ்ட் ஒரு எய்ம் வச்சுட்டு அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் இவங்களோட லைஃப் ஜேர்னியை பார்த்தா
இவங்க சொல்றத பார்த்தா அது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு டைம்ல நம்மளுக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையா? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவங்க சொன்னது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எப்படி பெஸ்ட்டா கொண்டு போ முடியுமோ, அத நம்ம பெஸ்ட்டா கொண்டு போணும். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிலயும். அததான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஸ்வேதா. நிஜமாவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். அதுவும் வந்து உங்களோட இந்த பேட்டர்ல நான் வந்து இட்லி தோசை மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். இவ்ளோ 14 வெரைட்டிஸ் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. இனிமேல் ஒண்ணொண்ணா வாங்கி நானும் ட்ரை பண்றேன். எனக்கு ரொம்ப 100% இம்ப்ரெஸ் இனிமே ஆனது நீங்களே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அந்த பீட்ரூட். அந்த பீட்ரூட் அந்த மாவு வந்து கண்டிப்பா நான் வாங்கி சாப்பிடணும்ப்பா. 100% இனிமே நீங்க ரெகுலர் பேட்டர் வந்து கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்ல போறோம். இல்ல டெஃபினட்டா நான் டிஃப்ரெண்டா வந்து try ரொம்ப நல்லா இருந்தது ஸ்வேதா. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். சூப்பரா பேசுனீங்க. நான் பாய். தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் ரேகா. தேங்க்யூ சோ மச். இவ்வளோ நீங்க யூ ஹவ் டேக்கன் தி எஃபோர்ட் டு ஷோ அஸ் டு அதர்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க் யூ. பாய். டேக் கேர்.